Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC, கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டாபிக்கோட செகண்ட் பார்ட்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நாம சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 151வது கேள்வி பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றாக அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்து. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். 152வது கேள்வி 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 91.67%. 153வது கேள்வி எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் பி கால்சியம் பாஸ்பேட். 154வது கேள்வி பின் வருவனவற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை? இதுக்கான விடை ஆப்ஷன் டி துத்தநாக சல்பைடு. 155வது கேள்வி தவறான ஜோடியை கண்டறிக. ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 4வது. 156வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவு சங்கிலி எது? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் பி புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. 157வது கேள்வி குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு எது? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் டி சிஎஃப்சி. ஸோ சிஎஃப்சிக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். 158வது கேள்வி ஆளுநரை நியமிப்பவர். ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். 159வது கேள்வி பார்த்தீங்கன்னா பண மசோதாவை மாநிலங்கள் அவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம்? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 14 நாட்கள். 160வது கேள்வி எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியல் அமைப்பை வழங்குகிறது? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விதி 370. 161வது கேள்வி இந்தியாவின் பிரதம அமைச்சர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட், 4th, 2nd, 3rd. 162வது கேள்வி சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இதுக்கான விடை ஆப்ஷன் பி லத்தீன்.
163வது கேள்வி, மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார்? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மாவட்ட ஆட்சியாளர். 164வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஸோ இங்கே கூற்று அப்புறம் காரணம் கொடுத்துருக்காங்க. இவற்றுள் எது சரியென தீர்மானிக்கவும். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் சரியானவை. அதாவது கூற்று மற்றும் காரணம் சரியானவை. 165வது கேள்வி, சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 10 லட்சம். 166வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 19. 167வது கேள்வி, 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2. 168வது கேள்வி, ட்ரையாங்கிள் ஏபிசி இன் பரப்பு 68 ஸ்கொயர் யூனிட்ஸ், அலகு ஏ 6,7, பி -4,1 மற்றும் சி a, -9 வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனில் a இன் மதிப்பு என்ன? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2. ஸோ இதுக்கான விடை எப்படி வந்ததுங்கிறத நம்ம தனியாக மேக்ஸ் கொஷின்ஸ்க்கு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 169வது கேள்வி, x, x + 2, x + 4, x + 6, x + 8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் x இன் மதிப்பு காண்க. ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 16. 170வது கேள்வி, ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை. ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, ரூபாய் 1,75,000. 171வது கேள்வி பார்த்தீங்கன்னா, படத்தில் ஆங்கிள் பி = ஆங்கிள் சி = 2:3 எனில் ஆங்கிள் பி காண்க. அதாவது ஆங்கிள் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 52 டிகிரி. 172வது கேள்வி, 9x - y - 2 = 0, 2x + y - 9 = 0 என்ற நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி காண்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1,7. 173வது கேள்வி, ஓர் உணவு மேஜையின் அடக்க விலை ரூபாய் 8,400. ஏ இம்மேஜையை 10 மாத தவணைகளில் பெற நினைக்கிறார். அவரது மாதத்தவணை ரூபாய் 875 எனில் வட்டி வீதம் என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 5%. 174வது கேள்வி, x + m × x + n = x² + 6x + 5 எனில் m² + n² இன் மதிப்பானது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 26. 175வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சரியான விடையை எழுதுக.
2 எண்களின் வித்தியாசம் 5. அவற்றின் பெருக்கற்பலன் 336. அந்த 2 எண்களின் கூடுதல். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 37. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.